இப்பொழுது நம்மளுக்கு வருகை தந்திருக்கும் சீஃப் கெஸ்ட் அவர்கள் சுதந்திர கொடியை ஏற்றுவார்கள். அப்பாடா, ஒரு வழியா கொடி ஏற்றிட்டாங்கடா. நெக்ஸ்ட் சாக்லேட் தான். சீக்கிரம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். இந்த பாடுறா, நம்ம மட்டும் கொடி குத்திருக்கோம், இவன் மட்டும் பேட்ச் வச்சிருக்கான்டா. பணக்காரன்டா, அப்படிதான் இருப்பான். ஏண்டா ஒரு 10 ரூபா பேட்ச் வாங்கினா பணக்காரனாடா? இப்பொழுது நம்மளுக்கு வருகை தந்திருக்கும் சீஃப் கெஸ்ட் சிறப்பு உரையாற்றுவார். ஆத்தி, இவன் ரொம்ப நேரம் பேசுவான் போல இருக்கே. அடை கடலென திரண்டு ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அமர்ந்திருக்கும் என் ரசிகர் பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் இன்று ஒரு சுதந்திரத்தை பற்றி ஒரு குட்டி கதை சொல்ல உள்ளேன். 30 minutes later. She is not only a queen, but and also a ராணி. இன்னைக்கு முடிக்க மாட்டான் போல இருக்கேடா. பாத்ரூம் வேற வருதுடா. சாக்லேட் எப்படா கொடுப்பீங்க? பேசாம வீட்டிலே லீவ் போட்டு இருந்திருக்கலாம். இத்தோடு என் உரையை முடித்துக் கொள்கிறேன். எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அப்பாடா, ஒரு வழியா முடிச்சிட்டான்டா. நெக்ஸ்ட் சாக்லேட் தான். சீக்கிரம் கொடுங்கடா, வீட்டுக்கு போனா பசிக்குது. உங்கள் பிஸியான டைம்லேயும் நாங்கள் கூட்டத்துக்காக வந்தது ரொம்ப தேங்க்ஸ் சார். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் உங்கள் பேச்சு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். சும்மா இருந்தவனை கூப்பிட்டு வந்துட்டு என்னென்ன சொல்லுது வருது. சீக்கிரம் முடிச்சு விடுங்கடா. அடுத்ததாக நமது பிரின்சிபல் உரையாற்றுவார். ஐயோ, அவரை விட இவன் ரொம்ப அதிகமாக பேசுவானடா. அப்பவே சொன்னேன் பேசாம லீவ் போட்டு கிரிக்கெட் விளையாட போலான்ட்டு. இவன் தான் சாக்லேட் கொடுப்பாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டான். இருங்கடா, முடிஞ்சிடும். சாக்லேட் வாங்கிட்டு போயிடலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன் நல்லாவே முடிஞ்சிருச்சு. எல்லாரும் ஸ்மூத்தாக சாக்லேட் வாங்கிட்டு டிஸ்போஸ் ஆகுங்க. அப்பாடா, ஒரு வழியா முடிச்சிட்டாங்கடா. இந்தாங்க எல்லாரும் சாக்லேட் எடுத்துக்கோங்க. ஒரு சாக்லேட் வாங்க எவ்வளோ போராட்டம். ஒரு சாக்லேட்டுக்கு எவ்வளோ போராட்டம்னா அப்போ சுதந்திரம் வாங்க எவ்வளோ போராடி இருப்பாங்க. ஆமால, ரொம்ப போராடி இருப்பாங்க. சல்யூட் எவ்ரிவன். ஜெய் ஹிந்த்.